என்னடா பண்ணுது இந்த இங்கே நிற்கிது பாரு. என்னடா இது மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குடி. ஓடி 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 இந்த இங்கே ஒன்று நிற்கிது பாருங்க. ஏய் உள்ளே நிற்கிதுடா அந்த ஓட. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விழாக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பழனியிலேருந்து ஆனைக்கட்டி போகிறாங்க. இதுவும் ஒரு நைட் ரைடு தான். ஆக்சுவலாக இது யார் சஜஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு ட்ரைபல் வில்லேஜ் கூட்டிகிட்டு போகிறேன், அங்கே கொஞ்சம் அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு மிட் நைட் ரைடு தான். நம்மளுடைய சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய நைட் ரைடு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். இப்போ நம்ம பழனியிலேருந்து ஆனைக்கட்டி போகிறோங்க. இப்போ தான் கிளம்பியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. இங்கே சாப்பிட்டுட்டு ஒரு ஹோட்டல் நிப்பாட்டியிருக்கோம். இங்கே சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். இது ஒரு மிட் நைட் ரைடாக தான் இருக்க போது. வாங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி தாண்டி. டைம் பார்த்தீங்கன்னா 9:45. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நிறைய பேர் அட்வைஸும் பண்ணுறீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 1-2 பேர் கொஞ்சம் கழுவி ஊற்றுறீங்க. அதுதான் கொஞ்சம் மனசு வேதனையாக இருக்குது. பரவாயில்ல, அதுபோல் தவறுகள் இனி வரும் காலங்களில் நடக்காத மாதிரி பார்த்துக்கிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். ஆனைக்கட்டியில் என்ன அனிமல்ஸ் இருக்குன்னு எங்களால் இது வரைக்கும் யாரும் போட்டதில்லை. சொல்லப்போனால் இந்த பகலில் வந்த 1-2 யானை தான் எல்லாருமே வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக அனிமல்ஸ்லாம் யாரும் ஸ்பாட் பண்ணது கிடையாது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். பார்ப்போம். லைட்டாக மழை வேறு தூரிகிட்ருக்கு. என்னென்னு போய் பார்க்கலாம் வாங்க. அனிமல்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பாட் ஆகுதுன்னு தெரில. எது கிடைச்சாலும் உள்ளே தூக்கி போடுறோம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்களோட சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணிட்டோம். கோயம்புத்தூரில் சரியான மழைங்க. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ எங்களுக்கு ரூட் தெரியாதனால அவர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கார். நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இவர் தான் சப்ஸ்கிரைபர். இவர் இன்றைக்கி நைட்டு பூரா எங்கள் கூட ட்ராவல் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக இவர் கோயம்புத்தூரில் ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. இவர் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணார் அந்த பிளேஸை. வாங்க போகலாம் அப்படின்ட்டு. இப்போ ஆனைக்கட்டி போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூர்லேருந்து. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. மழை பெய்யுது. அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு தெரில. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள். உண்மையிலே ரொம்ப பயங்கரமான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். ரொம்ப வேறு லெவல் ஃபன்னான ஒரு ஃப்ரெண்ட்ஸு. நான் 3 பேர் 4 பேர் சேர்ந்தால் என்னென்ன ஆபத்தை எவ்வளோ ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நிஜமாகவே ஃபன்னாக இருக்கும், பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம அந்த கோத்தகிரியில் யானைக்கிட்ட அடி வாங்கினது, அப்புறம் கருஞ்சிருத்தை பார்த்தது, அப்புறம் நார்மல் சிறுத்தை பார்த்தது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி போகிற ஆனைக்கட்டியில் மேபி யானை பார்க்குறதுக்கு ஒரு 0.5% தான். ஏன்னா மழை வந்துட்டுருக்கு. ஸோ எங்களால் பார்க்க முடியுமான்னு தெரில. வேறு எந்த அனிமல்ஸும் இருக்கிற மாதிரி வேறு யாருமே வீடியோ போடலை. ஸோ யானை பார்த்தா அதுவே பெரிய விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் போயிட்டுருக்கோம். யானை பார்க்க முடியுமா அப்படின்னு தெரியல. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ஆனைக்கட்டின்னு மேப் போட்டிங்கனாலே கரெக்டாக ஒரு 25-30 கிலோமீட்டரில் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ஹில்ஸு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி மேலே ஏறினீங்கன்னா எல்லாமே ஊராக தான் இருக்கும். அப்படியே அங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோங்க. அந்த முள்ளி கெத்தைன்னு சொல்லிட்டு முள்ளி செக் போஸ்ட் ஒன்று இருக்குது, கேரளா செக் போஸ்ட். அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தாங்க இன்றைக்கி போயிட்டுருக்கோம். இது தாங்க அந்த பிளேஸ், நான் சொன்ன பிளேஸு. அங்கே போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியுமான்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர போகிறோம். இதுதான் இன்றைக்கான ரைடு. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா குன்னூர் டு கெத்தை காரமடைன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த ரூட்டில் வரும்போது முள்ளி செக் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருந்துச்சு. அந்த வழியாக கேரளா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதில் அலௌடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ தான் விசாரித்தோம், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் கேரளா கவர்மெண்ட் அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆனைக்கட்டி வழியாக போய் சுற்றி வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த செக் போஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் இன்றைக்கி நைட் ரைடு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அங்கே அனிமல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் ஏதாவது சைட் ஆகுதா அப்படின்னு. இந்த ஆனைக்கட்டி மலைத்தொடர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்லேயே ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ஏறிடலாம், ஏறுறதே தெரியாது.
இங்கே மேலே பார்த்தீங்க என்னென்னா எல்லா வீடு, தோட்டம், ஹோட்டல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து மக்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட நிப்பாட்டி என்ன ரீசன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, யானைகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குப்பா. யானைகள் பகல்லேயும் வரும், நைட்டும் வரும். இப்போ மழை காலங்கிறதுனால வரல. மற்றபடி இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்கும். அதனால தான் வந்து இவ்வளோ ஃபென்சிங் போட்டிருக்கோம். விவசாய நிலம் எல்லாத்தையுமே வந்து சேதப்படுத்திரும். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் வரும். சில நேரம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வந்து செவுத்த இடிச்சு விட்டுரும். அந்த மாதிரிங்கிறனால தான் வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து ஃபென்சிங் வந்து போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நைட்டு எல்லா இதுலேயுமே வந்து கரண்ட் பாஸ் ஆகும்ப்பா. நீங்கள் வந்து எதையும் இது பண்ணிடாதீங்க, டச் பண்ணாதீங்க. கீழேயும் எங்கேயுமே இறங்காதீங்க. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. ஆனா கண்டிப்பா நம்ம நேரத்துக்கு வந்து எது இருக்கும், என்ன ஏதுன்னு எங்கள வார்ன் பண்ணி தான் அனுப்புனாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்டுமே 2 பக்கமே நல்லா டீப்பான ஃபாரஸ்ட்டா தாங்க இருந்துச்சு. சிறுத்தை அது மாரி பார்க்கறது ரேர் தான். ஆனா வந்து கண்டிப்பா இல்லைன்னு சொல்ல முடியாது. லக் இருந்தா பை சான்ஸ் பார்க்கலாம். ஏன்னா அதுவுமே இந்த காட்டுல வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. சரி நாங்க ஆர்வத்தோட எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜர்னிய கன்டின்யூ பண்ணி போயிட்டுருந்தோம். ஏய் இதெல்லாம் நல்ல ஃபாரஸ்ட் தான்டா டேய். வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இது என்ன இது என்னடா ஏர்போர்ட் மாதிரி இருக்கு? இல்ல அது பக்கம் வியூ ஃபுல்லா ஊரு அப்படி போட்டோ எடுத்துட்டு போனேன். இன்னும் பகல்ல நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு டவுன் வந்து நிப்பாட்டு மேப் போட்டு. சரி சரி பண்ணிட்டா சார். இந்த விண்டோ இறக்கு ப்ரோ. ஏய் மெதுவா போ நிப்பாட்டு. இந்த விண்டோ இறக்கு. இந்த விண்டோ கீழே இங்கேருந்து இருக்கு. நல்லா இறக்கி விடு. கோச் தோணிக்கா என்னடா பண்ணுச்சு? என்னடா பண்ணுது? இதுல பண்ணிச்சுல. போ பக்கத்தில் போ. இந்த விண்டோ கீழே இங்கேருந்து இருக்கு. நல்லா இறக்கி விடு. கோச் தோணிக்கா என்னடா பண்ணுச்சு? என்னடா பண்ணுது? இதுல பண்ணிச்சுல. போ பக்கத்தில் போ. மூக்கோச்சு நம்ம இதுல ரெசார்ட்ல தங்கியிருந்தோம்ல, இப்படிதானே மூக்கோச்சு நோண்டுச்சு. நிப்பாட்டு. நல்லா பெருசாக இருக்காடி. ஆமாம் போகலாம். மூக்கோச்சு எப்படி தோண்டுச்சு? இன்னும் 2-3 பண்ணி நிற்கிதுடா. என்னன்னு தெரியல, பிடிச்சி தொட்டு பார்க்க. அது ஏதோ ஜில்னஸ்க்காக சகதியை தோண்டுதா என்னடா? அந்த எப்பயுமே அந்த மூக்கோச்சு தானே நோண்டி அந்த கிழங்கெல்லாம் பறிச்சு திங்குது. ஆமாம் அதுதான்டா. இதுல பார்த்தோம்னா அந்த மூக்கை வச்சு தோணுனா அது மோப்பம் முடிக்குது ப்ரோ. அதை வச்சு இடிச்சு அப்படி கிழிக்குது. நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆனகட்டி தாண்டி இதுக்கடுத்து முள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த அப்பர் பவானி ரிவரோட அந்த கிராசிங் பாயிண்ட் வரும். அதை தாண்டி தான் போயிருப்போம். இந்த ஃபாரஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஊரும் இருக்குது, வீடும் இருக்குது, ரெண்டுமே மாறி மாறி வருது. ஆனால் சில இடத்துல வந்து ரொம்ப டீப்பான ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மக்கள்ஸ் வந்து அனிமல்ஸோடு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அனிமல்ஸுக்கு நிறைய பேர் பழக்கப்பட்டிருக்காங்க. என்ன எதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 பக்கமே நல்ல டீப் ஃபாரஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே நார்மலாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. நல்ல விவசாய தோட்டத்துலலாம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஹை கரண்ட் பாஸ் ஆகிறதுலலாம் அந்த சவுண்டே எங்களால் வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த ரோடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து முள்ளிக்கு போகிற ரோடுங்க. இது ஆனகட்டிலேருந்து முள்ளி போகிற ரோடு. இதுவுமே செம்ம த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு இந்த ரைடு. ஆக்சுவலாக இதில் யாருமே வந்து வரலை. இதில் போகிற வழியில் ஒரு 2 செக் போஸ்ட் இருந்துச்சு. அந்த செக் போஸ்ட்லேயுமே யாருமே வந்து நம்மளை எதுவும் கேட்கல. அலௌடு தான். எடு சும்மா அதை எடு. இந்த அங்கே இருக்குது. இந்த ஓடுது பாரு. ஓடிடுச்சா? எத்தனை இருக்கு? எங்கிட்ட அடிக்கணும்? நீயே பிடிச்சடி. பண்ணி இவ்வளோ சுதந்திரமாக சுற்றுதுன்னா ஒன்றுமே இல்லை இங்கே. வீடியோவில் ஏன் அதிகமாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்துருக்கு. நான் அதை சரியாக பார்க்கல. இப்போ நம்ம வந்து ஆனகட்டிலேருந்து ரைட் சைடு வளைஞ்சோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த முள்ளி போகிற ரோடு. உண்மையிலே இந்த நைட் ரைடில் இந்த இடம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த முள்ளி செக் போஸ்ட்டுங்கிறது அப்படியே அந்த கெத்தைக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கெத்தையில் வந்து ஒரு யானை வந்து ஒருத்தரை துரத்திட்டு போகிற மாதிரி அந்த வீடியோ எடுத்திருப்போம். அந்த யானை இறங்குச்சு அப்படின்னா வந்து இந்த முள்ளி வழியாக தான் இங்கிட்டு தான் வரும். ஸோ அதுதான் இந்த ஆனகட்டிக்கு வர யானை அது.
ஸோ நம்ம அந்த ரோட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ. இது போகிற வழியில் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு வீடு, விவசாயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்டு. லாஸ்ட் டைம் போயிட்டு வந்த ஒரு ஏரியாவோட ஜாயிண்ட்டு. ஓ அப்படியா? ஆமாம். அது என்னென்னா எந்த பக்கம் போனீங்க? அந்த பக்கம் போனீங்க? அதாவது இந்த ஃபாரஸ்ட் இந்த பக்கம் இருந்தீங்களா? இது எப்படின்னா ப்ரோ 2 பார்டரு 2க்கு இடையில வந்து மண் ரோடு. அந்த பக்கம் தமிழ்நாட்டுக்காரங்க அங்கேருந்து இங்கிட்டு வர முடியாது. இந்த பக்கம் கேரளாக்காரங்க இங்கேருந்து அந்த பக்கம் போக முடியாது. இது 2க்கு இடையில ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பார்டர் இது. அம்மா கூட என்னடா ஆகும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேல் நிறையாவே இருக்குது. இப்போலாம் ஓட்டத்தெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியுது. எனக்கு இது புதுசாக இருக்கிறனால பயமாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த பக்கம் பயந்துட்டீங்க. ஆனால் எனக்கு அங்கே ஒன்றுமே எங்கே அங்கிட்டு வர்றப்ப அதுவா 4 கிலோமீட்டர் மாங்கரை தாண்டோடனே வர சொன்னாங்க. அப்போ தான் பயமாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு பயம் இது ஓடுதுடா. எங்கடா போயிடுச்சா? ஆறு கண்ணுச்சு இதாச்சு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இந்த இங்கே நிற்கிது பாரு என்னதுடா சுக்கு? பூனை. பூனைடா பூனைடா. சரி ஆனால் கண்ணு வேற வேற பயங்கரமா இருந்துச்சு. பார்த்துட்டு நினச்சி நானும் போகலாம். இந்த காடோட அமைப்பு பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே மேலே சமதள பரப்பாக தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்கு தான் மேலே ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ளாட் லேண்டு தான். இங்கே என்னென்ன அனிமல்ஸ் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்னி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியே நரி இருக்கும், உடும்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட நிலப்பரப்பு வந்து அப்படி தான் இருக்குது. யானை இருக்கும், அப்புறம் வந்து அந்த சென்னாய் அது இருக்குங்க. சிறுத்தையும் வந்து பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. கரடி இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட கிளைமேட்டுக்கும் கரடிக்கும் கண்டிப்பாக சம்மந்தம் இல்லை. ஆனால் இதுக்கு பக்கத்தில் அட்டப்பாடின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது. அங்கே வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பவானி செம்மையா இருக்குல்ல? அதை விட இது பெருசாக இருக்குல்ல? நீ எடுத்த மாதிரி இருக்கா? லைட் அடிச்சு பாரு. சூப்பராக இருக்கு. இன்னும் வந்து நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னா அந்த சிறுவாணி ரிவரில் இருக்கோம். இந்த தண்ணி அங்கேருந்து தான் வருது. இந்த அப்படியே இது எல்லோரும் பகலில் காமிச்சிருப்பாங்க, நான் நைட்டு காமிக்கிறேன். பாருங்கள் தண்ணி போயிட்டே இருக்கு பாருங்க. போயிட்டீங்க. சரி வேற யாருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே இருக்கு. இந்த இடத்துலலாம் என்ன இருக்குன்னு தெரில. ஏதோ கீழே போட்டுறாது. அப்படியே மாற்றி பாடுற சிறுவாணி பாலம் பாருங்கள். நம்ம இதிலேருந்து ரைட் சைடில் போக போகிறாங்க. அதுதான் நம்மளுடைய டேஞ்சரஸான வழி. அந்த முள்ளி தான் ரைட் சைடு. ஆறு இல்லை இதுதான் அந்த முள்ளி தான் வந்து கேரளாவோட கேரளாங்கிற கேரளா. அது வந்து எங்கே போகுதுன்னு தெரில. இன்னொரு ரோடு புரிஞ்சு வந்துட்டோம். ஆமாம், அப்போ கொஞ்சம் கேரளா டு ஊட்டி. இது இந்த ரோடு தான். அது ஊட்டி போகலாமா? இல்லை இப்போ அதான் சொன்னேன்ல, ஊட்டி போகிறதுக்கு அந்த இடையில ஒரு மண் ரோடு செக் போஸ்ட் மாதிரி போகும். அங்கிட்டிருந்து இங்கிட்டு அங்கிட்டு யாரும் வர முடியாது. அதோடு போய் இந்த கொஞ்ச நேரத்தில் மெயின் ரோடு முடிஞ்சிடும். அதுலேருந்து அந்த வண்டி போகிற அளவுக்கு மண் ரோடு இருக்குது. அந்த மண் ரோட்டில் தாண்டி அங்கே போனோம்னா மெயின் ரோடு. அதுதான் கெத்தை மெயின் ரோடு வந்துடும். வழி இருக்கா? இது இருந்தது. இப்போ தமிழ்நாடு ஃபாரஸ்ட்லேருந்து இந்த வழியாக நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு இந்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேரளா டீம். இது ரொம்ப ஆபத்தான ரோடாண்டா அவனத்தை. இது இல்லை அந்த கெத்தை அந்த குன்னூர் அத்திக்கடவு ரோடு அது வந்து ரொம்ப ஆபத்தான ரோடா. அதில் தான் வந்தோம். கீழே இறங்கி வந்தது அதில் தான். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, அதில் யானை காட்டு மிராண்டித்தனமாக உருட்டி விடுமா எல்லாத்தையும். இப்போ அதை இப்போ நம்ம அதை ஒட்டி பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் மெதுவாக போடாது. வீட்டுக்கு பின்னாடியோ மான்றா போயிட்டான்டா. வாடா பின்னாடி டக்குன்னு
பின்னாடி வா பின்னாடி வா. இந்தா இங்கே நிற்கிது பாரு உள்ள. இந்தா உள்ள கண்ணு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இந்தா 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 நிற்கிது பாரு உள்ள. முன்னாடி மெதுவாக முன்னாடி போ ப்ரோ. மெதுவாக போ. நிப்பாட்டு. இந்த இங்கே ஒன்று நிற்கிது பாருங்க. ஏய் உள்ளே நிற்கிதுடா அந்த. ம் உடைக்கிற சவுண்டு டும்முன்னு கேட்குது. நல்லா செடிக்குள்ளே மறைஞ்சிருக்காங்கடா, தெரிய மாட்டேங்குது. சவுண்டே தெரியுதா? என்னடா இது மரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குடி. யாரோ கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சுடா. வண்டி ஆஃப் பண்ணு. சும்மா ஆஃப் பண்ணு. சும்மா ஆஃப் பண்ணு. இல்லைடா வண்டி ஆன் பண்ணி வண்டி ஒரு பிரச்சனை தான் இருக்குது. காட்டா எடுத்துகிட்டு பேசாமல் இருக்க மாட்டேங்குது. இந்த மரம் உண்மையிலே பயங்கரமாக இல்லை. லைட்டு மட்டும் இந்த மரத்தை நான் பார்க்காம விட்டு உண்மையிலே பயங்கரமாக இருக்கு. வழியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அஞ்சூர்லேருந்து முயல்றா ஓடுது. சாம்பார் டியர் மாதிரி இங்கே முயல். அப்படி நிப்பாட்டு. ஓடிடுச்சு. பைசன். ஆமாம். இரா சிவா ரோட்டு மேலே நிற்கிது, போகாதீங்க. எத்தனைடா நிற்கிது? திரும்பி நடக்கிற வரையே இருந்துச்சுடா. நீங்கள் தானே சொன்னீங்க காரு கொண்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரை டேமேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ரோட்டில் தான் போகும். கீழே வாங்கி போகிறதா? இல்லை இப்போ லைட்டாக அதில் டைரெக்டாக 3x அமுக்காமல் 2x அதான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். அப்படியே இது பண்ணி விரிச்சு விடுங்க. இன்னைக்கு ஸ்லோவாக தானே போகிறேன். நான் போக கூட இல்லை. பிளர்ராக சிவா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடாங்க ஓரமாக ஒதுங்கினதை பிடிச்சி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஏன் முன்னாடி அது எப்படா நம்ம போவோம் ஜாலியாக இருக்கும். காட்டு பண்ணி வந்து போகலாம்டா. போகலாம். இதெல்லாம் அட்டாக் பண்ணியிருந்தா இறங்கினேன்னா இதெல்லாம் இறங்குவாங்க. ரொம்ப இதாக இருக்குதா சொல் தெரியுதா? ஃபென்சிங்காக போட்டு முடக்கி தள்ளியிருக்காங்க. ஆனால் ரோடு இவ்வளோ நீட்டாக இருக்கு. அதை பார்த்தா தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ரோடு இவ்வளோ நீட்டாக இருந்துச்சுன்னா போக்குவரத்து என்ன இப்படி போட்டு இதுக்கு மறுபடியும் ஒரு ஃபாரஸ்ட் ஆரம்பிக்குது பாரு. இல்லை அது ஃபென்சிங் இல்லை. இந்த இது ஏதோ ஒன்று லைட்ஸ் விழுகாமல் இருக்காங்க. கம்மியோட தான் விழுகாமல் இருக்காங்க. உள்ளி 2 கிலோமீட்டர். உண்மையில் பயமாக இருக்கிறாடி. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துல அனுபவிச்சிருக்கோம் பிரபு. அந்த ஒரு பேக்கில் எடுக்க முடியாது சோப்பு. திருப்புங்க, அவ்வளோதான், திருப்பிடும். இதிலே சரியான ஃபாரஸ்ட் 2 பக்கமுமே இருக்கு. திருப்பி இல்லாமா என்ன சிவா? போயிடலாம், அவ்வளோதான். என்னது என்ன இருக்குன்னு தெரியல. எங்கிட்டு போனால் ரோடு டெட் எண்ட் ஆயிரும். என் ஒய்ஃபு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் போயிட்டு, சரி நம்ம தான் ஏற்கனவே மசனகுடி வந்துட்டோம், சரி நைட் டைம் பந்திப்பூர் வழியாக வெளியில் போகலான்ட்டு இப்படி போயிட்டு இப்படி திரும்பி வர்றதுக்குள்ளே யானை ரோட்டில் நிற்கிறேன்.
டப்புன்றுச்சு எங்களுக்குலாம். ஐயையோன்னு கத்திட்டா இவன் வேற. ஐயோ அமைதியாரு அப்படின்ட்டு அப்புறம் பக்கு 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 பக்குங்குது. பைக்கில் வர்றவங்க எங்களுக்கு கார் நிற்கிது அதை பார்த்துட்டு இவங்க நிற்கலாம்ல சர்ருன்னு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. உருன்னு அப்படியே பேக் அடிக்க முடியாது சார், அதுவும் பிரச்சனை. நைட் டயத்தில் லைட் எங்கள் லைட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே போனால் வந்து அந்த முள்ளி செக் போஸ்ட் வந்துடும். நாங்கள் கரெக்டாக அதுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே திருப்பிட்டோம். சரி எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவு கொஞ்சம் சின்ன சின்ன அனிமல்ஸு பைசனு அது மாதிரி பார்த்தோம். பெருசாக யானை சிறுத்தை அது மாதிரி எதுவும் பார்க்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். ஆனால் ஒன்றும் பெருசாக அனிமல்ஸ் பார்க்க முடியல. அவர் என்ன சொன்னார்னா வந்து அடிக்கடி யானை வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஓகே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் என் டீமும் வந்து உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுவோம் அன்றைக்கி நைட்டு. கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.